வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கலக்கலான மால்புவா எப்படி செய்யுது நம்ம பார்க்க போகிறோம். இந்த மால்புவா செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி கோதுமை மாவு அரை கப் போல் எடுத்திருக்கேன். மைதா பார்த்திங்கன்னா 1/4 கப்புக்கும் கம்மி, எக்ஸாக்ட் ரேஷியோ சொல்லணும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ரவை 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இந்த மைதாவும் ரவையும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா ஆட் பண்ண தேவையில்ல. மில்க் பவுடர் பார்த்திங்கன்னா 1/4 கப் போல் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது 1.25 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம பால் பவுடர் ஆட் பண்ணுறோம். ப்ளெயினான பால் பவுடர் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். மில்க் தேவைக்கேற்ப நம்மளுக்கு அந்த மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும், எடுத்து நம்ம ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அதுக்கேற்ப நம்ம பால் சேர்க்க போகிறோம். நான் இப்போதைக்கு நல்ல ஒரு 1.5 கப் போல் பால் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா 3/4 கப் போல் எடுத்திருக்கேன். சிரப் ரெடி பண்ணுறதுக்கு சர்க்கரை கப் நம்மளுக்கு தேவைப்படும், அதனால் 3/4 கப் போல் சர்க்கரை எடுத்திருக்கோம். இடித்து வச்ச ஏலக்காய் ஜஸ்ட் ஒரு 3-4 நம்பர் எடுத்திருக்கோம். எண்ணெய் தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப, உப்பு ஜஸ்ட் ஒரு பிஞ்சு தான். எங்கள் இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு ரொம்ப கலக்கலான பிளைன் மால்புவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பவுலில் நம்ம எடுத்து வச்ச வீட் ஃப்ளவர் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வீட் ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் பவுடர் ஆட் பண்ணுறோம். எல்லாம் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை அளவு போல் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு சிட்டிகை அளவு ஆட் பண்ணால் போதும். இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இது ஜஸ்ட்டு எக்ஸாக்டாக சொல்லணும்னா அப்பம் நம்ம இருப்போம் இல்லையா, அந்த அப்பம் பதத்துக்கு நம்ம மாவை கலந்து எடுத்துக்கணும். எந்த ஒரு கத்தித்திட்டும் இல்லாமல் அப்போ நம்ம ஊற்றி எடுக்கிற அந்த பதத்துக்கு நம்ம மாவை கலந்து எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இட்லி மாவு பதம்னு சொல்லிக்கலாம், அப்பம் விடக்கூடிய இந்த பதம்னு சொல்லிக்கலாம். ஸோ இது நம்மளுக்கு ஒரு 15 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் கொடுத்துடலாம். மீன்வெயில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். மீன்வெயில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். இந்த பக்கம் பாருங்கள், ஒரு குட்டி சாஸ் பேன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேனில் நம்ம எடுத்த சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் சுகருக்கு பார்த்திங்கன்னா 2 கப் போல் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். சேம் கப்பில் இன்னொரு கப் போல் தண்ணி ஆட் பண்ணி நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஆஃப் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது நம்மளுக்கு சர்க்கரை டிசால்வ் ஆனதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய் பொடி சேர்க்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் பொடியினுடைய ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு மால்புவா உங்களுக்கு அந்த கிறிஸ்பி கலர் வேணான்னா நீங்கள் அதில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து அந்த கலருக்கு வந்துட்டு வரலாம். இல்லைனா நீங்கள் லெமன் எல்லோ ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம், லிக்விட் ஃபுட் கலர். சிரப் பாருங்கள், நம்மளுக்கு நல்லா டிசால்வ் ஆகி கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் மிதமான தீரை தான் வச்சுருக்கேன். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்டமம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் கிடச்சிடும். மிதமான தீயிலே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் இருக்க தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரிங் போயிட்டே இருக்கும். கப்ப நம்மளுக்கு வேகமாக ஓடும் ஸ்ட்ரிங் நம்மளுக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் மிதமான தீயில் பொறுமையாக இருந்தால் தான் கரெக்டாக அந்த ஆஃப் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா வேகமாக 1 ஸ்ட்ரிங் 1.5 ஸ்ட்ரிங் 2 ஸ்ட்ரிங் வரைக்கும் போயிட்டு அது ஒரு மாதிரி கல் போல் நம்மளுக்கு மாறிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஆஃப் ஸ்ட்ரிங்கில் நம்ம அடுப்பை அணைக்கணும். ஸோ நல்லா நம்மளுக்கு கொதி வர சொல்ல நம்ம அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எது ஆஃப் ஸ்ட்ரிங் எது 1 ஸ்ட்ரிங் சொல்லிவிட்டு. யூ கேன் சி பாருங்கள், நல்லா நம்மளுக்கு கொதி வந்துட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு அரை கம்பி வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வரும். ஸோ ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்ததுமே நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இது எக்ஸாக்டாக நம்மளுக்கு அரை கம்பிக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ நான் அடுப்பு அணைச்சிடுறேன். அடுப்பு அணைச்சிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த பாத்திரம் அழகாக எண்ணெயில் விட்டு பொரித்து மால்புவா செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ இந்த பக்கம் பாருங்கள் 15 மினிட்ஸ் போல் நம்ம மால்புவாக்காக வேண்டி மாவு வச்சுட்டு இருந்தோம் இல்லையா, நம்மளுக்கு நல்லா 15 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. இந்த பக்கம் நம்ம எடுத்து வச்ச ஃப்ரெஷ் க்ரீமில் வந்து கொஞ்சமாக பால் வித்து சஃப்ரான் ஆட் பண்ணியிருந்தேன், குங்குமப்பூ ஜஸ்ட்டு கலருக்காக வேண்டியது. இது ஆப்ஷனல் தான், டோட்டல் ஆப்ஷனல் தான். வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைனா தேவையில்லை. இல்லை வெறுமனே கூட ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆப்ஷனல் தான். இப்போ இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பேத்தரில் ஆட் பண்ணிடலாம். பேத்தரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி போல் கலந்து விட்டுடலாம். ஸோ நல்லா ஸ்டீர் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம பேனில் விற்று நம்ம அழகாக ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பக்கம் பாருங்கள், நம்ம வந்து சுத்தமான கடலை எண்ணெயை வந்து ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா சூரியடிச்சு மிதமான தீயில் வச்சுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பேத்தரை வந்து ஒரு கரண்டி போல் இதில் விடணும். ஸோ அதை அப்படியே நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, அது அழகாக மேலே வரும். மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து சுகர் சிரப்பில் டிப் பண்ணி வைக்கணும். ஸோ பாருங்கள், அழகாக மேலே வந்துடுச்சு. இது வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் போல் வெந்துடுமே நம்ம எடுத்துடணும். இதுக்கு வந்து 2 கரண்டி போல் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு நம்மளுக்கு. ஸோ இப்படி திருப்பி ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில இது போல் திருப்பி விட்டோம்னா நம்மளுக்கு மால்புவா வந்து நல்லா வெந்து வரும். ஸோ வெந்ததுமே எடுத்துகிட்டு இதில் இருக்கக்கூடிய எக்ஸஸான ஆயிலெலாம் நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஃப்ரை பண்ண மால்புவாவை எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நல்லா ஒரு 2-3 வாட்டி போல் திருப்பி போட்டுட்டு நம்ம எடுக்கலாம். சிரப் வந்து அதுக்குள்ளே நம்மளுக்கு இறங்கணும். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் போல் இந்த ப்ராசஸ் பண்ணால் போதும், ரொம்ப நேரம்லாம் செய்ய தேவையில்லை. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே போல் நம்ம இன்னொரு மால்புவாவை விட போகிறோம். நீங்கள் வந்து பெரிய பேன் வச்சுருந்தீங்கன்னா அந்த டைமில் 2-3 கூட விடலாம். நான் ஒன்று மிதமான தீயில் வச்சுட்டு தான் நம்ம செய்யணும். ஃபஸ்ட் டைம் மால்புவா செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா இது போல் சின்ன பாத்திரத்தில் ஒன்று தான் நீங்கள் விற்று பழக்கணும். இதுவே நீங்கள் பிகினர்ஸ் இல்லை, ஓகே எனக்கு வந்து இது போல் மால்புவாலாம் விற்று பழக்கணும், இது போல் சின்ன பாத்திரத்தில் கூட நம்ம 3 போல் கூட விடலாம். பாத்திரம் பிடிக்கிற போது நம்ம விடலாம். இன்கேஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒன்று மாத்திரம் விடணும். இது மிதமான தீயில் 3மே வந்ததுக்கு அப்புறமா 3மே எடுத்து நம்ம எண்ணெய் அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி நம்ம சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுக்கலாம். ஸோ 3மே வெந்துடுச்சு. இப்போ இந்த 3மே எடுத்து நம்ம இந்த ஒரே பாத்திரத்தில் இந்த கரண்டியில் வச்சுக்கலாம். நம்ம ஸோ எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாமே பாருங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆயில் எல்லாமே நம்மளுக்கு எக்ஸஸ்லாம் வெளியே வந்துடும். இதை எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் டிப் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்பவே டெலிஷியஸாக ரொம்ப கலக்கலான ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு சிம்பிளான மால்புவா எப்படி செய்து உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மால்புவா ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி செஞ்சு காட்டுறேன். இன்கேஸ் அது ஸ்வீட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்நாக்காக இருந்தாலும் பரவாயில்ல, வேறு என்ன ஒரு ரெசிபியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கேளுங்கள். டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருந்தாலும் உங்களுக்காக வேண்டி செஞ்சு காட்டுறேன். நன்றி, வணக்கம்.